அனைவருக்கும் வணக்கம். ஈலர்ன் ப்ரொஃபைல் சேனல் வழியாக கான்டெக்ஸ்ட் ஃபார் 13th நவம்பர் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ப்ரிப்பரேஷன். ஸோ நேத்தோடைய ட்ரேட் ப்ரிப்பரேஷனில் நம்ம என்ன பார்த்தோமோ அது பிரகாரம் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவோ அந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்காங்களா? மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் அதை பேஸ் பண்ணி நம்மளால இன்னைக்கு ட்ரேட்ல ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன நடந்தது? இந்த பர்டிகுலர் எஸ்டர்டே பேலன்ஸ்க்கு பிலோவில் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகணும், பையிங் டெய்ல கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் புவர் லோ கிளியர் பண்ணணும்னு பேசணும். அதுதான் இங்கே இன்ஃபர்மேஷனாகவே இருந்துச்சு. மார்க்கெட் என்னங்க பண்ணாங்க, இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகி திரும்ப பேலன்ஸ் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு அழகாக இங்கே ப்ரொஃபைல் வந்து இந்த பர்டிகுலர் லோவில் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சி. சிமிலர்லி பேங்க் நிஃப்டிலையும் நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒன் டே பாசிட்டிவ் மூவ் புஷ் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன வேணும்? ஃபாலோ அப் வேணும், அவசரப்படக்கூடாது. இது இன்வென்ட்ரி மாதிரி இருக்கு. இன்வென்ட்ரியில் ரெக்கவரி பண்ணி போறாங்களா இல்லை கரெக்ஷன் இன்னும் போறாங்களா அப்படின்னு தெரியலண்ணா. ஸோ அது தகுந்தாப்புலேயே நமக்கு என்ன இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட் இந்த பேலன்ஸ்ல இருந்து திரும்பவும் இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா மார்க்கெட் டபுள் டிஸ்ட்ரிபியூஷனாக இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ண போறோம்? டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் லேர்ன் பண்ண போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் பிரகாரம் ட்ரேட் ப்ரிப்பேர் பண்ணி போகும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். நீங்கள் எனி டைப் ஆஃப் ட்ரேடராக இருங்க, ஆனால் மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் ரைட்டிங்கிற டாப்பிக்கில் டே பை டே நம்ம ப்ரிப்பரேஷன் பார்ட் போட்டே இருக்கோம். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 31st நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களால் இந்த கான்டெக்ஸ்ட்டை கண்டினியூட்டியை புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்னன்னைக்கு கான்டெக்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்களே கான்டெக்ஸ்ட்டை பண்ண தெரிய வந்துடும். நீங்களே உங்களை ட்ரேடுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூஸ் மட்டும் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் ட்ரேடர்ஸ்க்கு மாதிரி கான்டெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷனும் ஒன்று இருக்குது அப்படின்றது புரியும். இப்போ கான்டெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷனை நம்ம சொல்லக்கூடிய டாபிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் போது இந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். மார்க்கெட் ப்ரொஃபைல் மாஸ்டரி அப்படின்னு கொஞ்சம் லேர்னிங்ஸ் இருக்குது. ரொம்ப பொறுமையாக பேசிக்காக தான் நாங்கள் எடுத்திருப்போம். ரொம்ப ஹை ஃப்ளோவாவோ இல்லை ஃபாஸ்ட்டாவோ எடுத்துருக்க மாட்டோம். ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்திருப்போம். ஏன்னா ஒரு பிகினிங் லெவலில் புரியணுன்றதுக்காக தான் இது எடுத்திருப்போம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் ஆர் லெஸ் ஆல்வேஸ் யூ ஆர் டெல்லிங் வி ஆர் கண்டக்டிங் ஒன்லி மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இருந்தவங்களுடைய அந்த ஃபீட்பேக்ஸும் உங்களுக்கு இருக்குது. விருப்பப்படுறவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்குது, மென்டார்ஷிப்பில் வந்து பண்ணுறோம் விருப்பப்படுறவங்க eLearnProfile.com வழியாக எங்களை ரெஃபர் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு பயன்பெறலாம். ஓகேங்களா? இப்போ eLearn ப்ரொஃபைலில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆப்ஷன்ஸை ரொம்ப ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன் ஆப்ஷன்ஸை நாங்கள் இங்கே கொண்டு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோட இங்கே மேட்ச் பண்ணுறோம்? நிறைய ரெகுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலோட இன்ட்ராடேவை தான் அதிகமாக மேட்ச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மென்டார்ஷிப்பில் நாங்கள் என்ன பண்ணுவோம், மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம மேட்ச் பண்ணுறோம். அது ஏன்றதை இன்னையோட செஷன் உங்களுக்கு முடியும் போது புரியும். ஓகேங்களா? ஸோ வி கோ ஃபார் கான்டெக்ஸ்ட் ஃபார் 13th நவம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட மந்த்லி ப்ரொஃபைல் பார்ப்போம். அப்போ நிஃப்டியோட மந்த்லி ப்ரொஃபைல் நேற்று நம்ம பார்த்ததுல எந்த சேஞ்சஸ் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சைட் ரேஞ்ச். மார்க்கெட் இன்சைட் ரேஞ்ச். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த லோவை லாஸ்ட் மந்தோடைய அக்டோபர் லோவை என்ன பண்ணிருக்காங்க மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் அதுக்கு கீழே வச்சிருக்காங்க. இது கேண்டில் ஸ்டிக் மாதிரி ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு பிலோல க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் பிலோ போகும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. நமக்கு என்ன வேணும், லாஸ்ட் மந்தோட லோவை மார்க்கெட் கிளியர் பண்ணிருந்தாலும் இங்க பாருங்க ஆகஸ்ட் மந்தோடைய இந்த லோ என்ன பண்றாங்க, ஒன்றும் கிளியர் ஆகல. ஏன், இங்கிருந்தா மார்க்கெட் போய் இப்படி வந்திருக்கு. கிளியருங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபர்தர் ஃபாலோ த்ரூ வேணும். அதுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸ் பிரகாரம் நம்மளால கன்ஃபர்மேஷன் பார்க்க முடியும். ஸோ மந்த்லி புரியுதுங்களா?
நெக்ஸ்ட் வீக்லி வியூ. இப்போ வீக்லி வியூ பாருங்க, லாஸ்ட் வீக்கோடைய லெவல்ல தான் இன்னும் மார்க்கெட் இருக்கு. இது கண்டினியூஸா நம்ம ரெஃபர் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா லாஸ்ட் வீக் இன்னைக்கு லோக்கு வந்திருக்கு. அப்போ இது ஆல்ரெடி ஒரு ட்ரேடு ரேஞ்சா இருக்கு. இந்த லாஸ்ட் வீக்கோட ரேஞ்ச் தான் மார்க்கெட்ல ஒரு ட்ரேடு ரேஞ்சா இருக்கு. இந்த ட்ரேடு ரேஞ்சுக்கு பிலோல மார்க்கெட் ஃபாலோ த்ரூ வேணும், இல்ல அபோவ்ல ஃபாலோ த்ரூ இருந்தால் தான் நம்மளால ட்ரெண்ட் பண்ணணும். ஸ்டில் தட் மார்க்கெட் வந்து ரேஞ்சுக்குள்ளேயே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, இது வந்து ப்ரீவியஸ் டேயோட பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் இருக்க இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து மார்க்கெட் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி அழகா என்ன பண்ணுது, லோக்கு வருது. இப்போ லோக்கு வந்த பிறகு ஃபர்தரா இங்க என்ன யார் வேணும், இனிஷியேட்டிவ் செல்லர் வேணும். ஃபர்தரா இங்க இனிஷியேட்டிவ் செல்லர் வேணும். அப்பதான் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ நாளையோட ஓப்பனிங் அண்ட் ஓப்பனிங் ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராப்பராக நம்ம ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ டெய்லி ப்ரொஃபைலில் நம்ம கான்டெக்ஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ டெய்லி ப்ரொஃபைலில் கான்டெக்ஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெகுலர் ரெஃபரன்சஸ் தான். ஸோ எஸ்டர்டேயோட பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு பையிங் டைல் இருந்தது. தென் 5th அன்னைக்குடைய ப்ரொஃபைல், தென் 4th அன்னைக்குடைய புவர் லோ. இந்த ரெஃபரன்ஸ் தான் நேற்று நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு கான்டெக்ஸ்ட் பிரகாரம் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இப்போ கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நமக்கு ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேலன்ஸை அவங்களால என்ன பண்ண முடியல, கிளியர் பண்ண முடியல. எப்போ பாருங்க, ஏ பீரியட், பி பீரியட், சி பீரியட், டி பீரியட், இ பீரியட் டில் எஃப் பீரியட், தென் ஜி பீரியட்ல தான் என்ன பண்ணாங்க, இந்த பேலன்ஸை என்ன பண்றாங்க, பிலோ பேலன்ஸ்க்கு மூவ்மெண்ட் கிடைக்குது. அப்போ அது வரைக்கும் என்ன பண்றாங்க, ஃபைட்டிங் நடந்திருக்கு. ஃபைட்டிங் மீன்ஸ் ப்ராப்பர் இன்னொரு பேலன்ஸ். இந்த பேலன்ஸை கிளியர் பண்றதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணாங்க, இன்னொரு பேலன்ஸை கிரியேட் பண்ணி அதுல இருந்து இம்பேலன்ஸை இனிஷியேட் பண்ணாங்க. அந்த இம்பேலன்ஸ் இனிஷியேட் பண்ண பிறகு இந்த லோவை கிளியர் பண்ணியாச்சு. அகெயின் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலோடைய ரெஃபரன்ஸ்ல யார் இருக்காங்க, டிமாண்ட். ஏற்கனவே இந்த டிமாண்ட்ல இருந்து தான் மார்க்கெட் போச்சு. இப்போ கரெக்டா இந்த இடம் பாருங்க, இந்த இடம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுங்களா, இந்த பேலன்ஸ் கனெக்ட் பண்ண முடியுங்களா இந்த இடம்? இதுதான் நமக்கு ப்ரொஃபைல்ல கிடைக்கக்கூடிய மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஜெனரேஷன், இந்த இன்ஃபர்மேஷன்ல பாருங்க, இந்த பேலன்ஸை கிளியர் பண்றதுக்கு முடியாம என்ன பண்றாங்க, திரும்ப இன்னொரு பேலன்ஸை கிரியேட் பண்ணி அங்க இந்த இனிஷியேட்டிவ் செல்லிங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த லோவை இன்னும் கிளியர் பண்ணல. நல்லா இருப்பேன், இந்த லோவை இன்னும் கிளியர் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இதை ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் அவசரப்பட்டு ட்ரேட் உள்ள போயிடுவோம். அதுதான் மிஸ்டேக்ஸ். இப்போ நீங்க கான்டெக்ட்ல நமக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல ஒரு இனிஷியேட்டிவ் தென் பேலன்ஸ். எப்படி இது இனிஷியேட்டிவ் சொல்றோம், இந்த இடத்துல நமக்கு எங்களுக்கு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட், செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இங்க தான் கிளியர் இருக்கு. அப்போ இந்த இடம் வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இம்பேலன்ஸ் ஃபார்ம். இப்போ இதுக்கப்புறம் இம்பேலன்ஸ்க்கு அப்புறம் அகைன் ஒரு பேலன்ஸ்ல இருந்து உங்களுக்கு இனிஷியேட்டிவ் இன்னைக்கு ஸ்டார்ட், அதுக்குள்ள மார்க்கெட் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனல் 1 hour நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. மார்க்கெட் மூவ் உங்களுக்கே தெரியும். இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்னென்னலாம் பண்ணலாம், பிலோல ஓப்பன் ஆகி ஸ்லைட்லி ரிஜெக்ட் ரிவர்சலா வரலாம். அப்போ நாளைக்கு ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் வரலாம். ஏன், மார்க்கெட் ஆல்ரெடி எங்க இருக்கு, ட்ரேட் ஒரு ரேஞ்சில் தான் இருக்கு. ஒரு ட்ரேட் வந்து ஒரு ட்ரேட் ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்கு, ஒரு ஸ்டேட்டஸ்குள்ள தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அவங்க அவசர அவசரமா இன்னைக்கு டார்கெட்டை முடிச்சுட்டு நாளைக்கு ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் போகலாம். அதர்வைஸ் இது ப்ராப்பர் இனிஷியேட்டிவா இருந்துச்சுன்னா அப்ப நமக்கு என்ன, உங்களுக்கு பிலோல உங்களுக்கு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் வரும். அந்த ஓடிஎஃப் ரெஃபரன்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளால கீழே ஃபாலோ பண்ண முடியும். கிளியருங்களா? இதே மார்க்கெட் அபோவ்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ணணும். ஏன், இது என்ன ஜோன், சப்ளை ஜோன். இந்த சப்ளை ஜோனை கிளியர் பண்ண பிறகுதான் மார்க்கெட்டால மேலே போக முடியும். தென் அகைன் இந்த பேலன்ஸ், அகைன் இந்த ஹை, தென் இந்த டெய்ல், அப்புறம் இந்த ஹை, இதெல்லாம் உங்களுக்கு பேலன்ஸா இருக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏன் வந்து நம்ம ஈலேர்ன் ப்ரொஃபைலில் வந்து ஜென்ரலாக வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பிளஸ் இன்ட்ராடே தான் லேர்ன் பண்ணோம். இங்க நம்ம ஏன் மார்க்கெட் ப்ரொஃபைல் பிளஸ்
பொசிஷன் ட்ரேடை நம்ம வந்து ஆப்ஷன்ல லேர்ன் பண்றோம் இந்த மென்டார்ஷிப்ல அப்படின்னும் போது மார்க்கெட்டே உங்களுக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இன்ட்ராடேல இல்ல, பொசிஷனா தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் நம்ம அதுக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம இங்க கொடுக்குறோம். இப்போ எப்படி நான் சொல்றேன் பாருங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பிலோல உங்களுக்கு மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆனி போயிட்டு அப்சைட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் இங்க ஃபேஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இந்த ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ண பிறகு பாருங்க உங்களுக்கு, தென் மார்க்கெட் மூவ் டு சர்டன் டார்கெட். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல என்ன இன்னொரு டிசிஷன் எடுக்குது. அப்போ 1 டே 2 டே 3 டே வந்து மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம இன்ட்ராடே போகும்போது எப்படி இருக்கு, ஹைலி வாலடைல். டெய்லி மார்க்கெட் என்ன பண்ணுது, அப் சைடும் ஆக்ஷன் பண்றாங்க, டவுன் சைடும் ஆக்ஷன் பண்றாங்க. டூ வே ஆக்ஷனா இருக்கீங்க, ஓப்பன் அப் டவுன் அப்புறம் பிலோ, அப்புறம் டூ வே ஆக்ஷன் அப்புறம் பிலோ. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்ட்ராடேல ரீட்டைல் ட்ரேடரால கண்டினியூஸ் சக்சஸ் ரேஷியோ கொடுக்க முடியுமானா கஷ்டம். ஆனா ப்ராப்பர் பொசிஷன் ட்ரேட்ல ஆப்ஷன்ஸ்ல வித் ஹெட்ஜிங்கோட பிராக்டிஸ் பண்ணி மார்க்கெட் ப்ரொஃபைலோட நீங்க அலைன் ஆகும்போது என்ன பண்ண முடியும், நம்மளால கண்டினியூஸ் சக்சஸா இருக்க முடியும், மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியும். அதனால தான் நாங்கள் மென்டார்ஷிப்ல ப்ரையாரிட்டியா நாங்கள் அதுக்கு இன்ட்ராடே இல்லாமல் இருக்காது, ப்ரையாரிட்டியா மார்க்கெட் ப்ரொஃபைல் பிளஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ அவங்க ட்ரேடர் என்ன பண்றாங்க, கான்ஃபிடென்ட்டா ஃபியர் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா, எப்படி நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேங்களா? நவ் கோ ஃபார் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி மந்த்லி ப்ரொஃபைல் அகெயின் மெச்சூர்டு ப்ரொஃபைல். மந்த்லி ப்ரொஃபைல் நல்ல ஒரு மெச்சூர்டு ப்ரொஃபைல் லாஸ்ட் மந்த். இந்த மெச்சூர்ட் ப்ரொஃபைலுக்கு இன்சைட்ல தான் மார்க்கெட் இருக்கு. எப்பெல்லாம் இந்த வேல்யூ ஏரியாக்கு அப்போல போறாங்களோ ரெஸ்பான்சிவ் பையிங் அண்ட் ரெஸ்பான்சிவ் செல்லிங் இங்க இருந்து நமக்கு கிளியர் ஆகல. இன்னைக்கு தான் லோல மார்க்கெட் வந்து இந்த பேலன்ஸ் லோல மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்காங்க. இப்போ இங்க இருந்து ரெஸ்பான்சிவ் பையரா உள்ள போவாங்களா இல்ல இனிஷியேட்டிவ் செல்லரா வெளியே வருவாங்களான்றது நாளைக்கு தெரியும். இதான் மந்த்லி ப்ரொஃபைல்ல இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது. நெக்ஸ்ட் வீக்லி ப்ரொஃபைல். இப்போ வீக்லி ப்ரொஃபைல் நம்ம ஆல்ரெடி பேசுவோம். கப்புள் ஆஃப் வீக்ஸ் மார்க்கெட் என்ன பண்ணுங்க, ஃபுல் அண்ட் ரேஞ்ச். அதுக்கு வேரிய சீசன் இருக்கா, நம்ம எக்ஸ்பைரி மாறுது கொள்றது எல்லாம் இருக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் இருக்குன்னு போட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் டெக்னிக்கல் அனலிஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். மார்க்கெட் இந்த வைட் ரேஞ்ச்ல இருந்து பாருங்க, இது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ப்ரொஃபைல். ப்ரீவியஸ் ப்ரொஃபைல்ல எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுமே ப்ராப்பராகவே இல்லை. இப்போ இந்த ப்ரொஃபைல நான் வந்து இந்த கரண்ட் வீக்கோட ப்ரொஃபைல ப்ரீவியஸ் ப்ரொஃபைலோட ஆட் பண்ணும்போது பாருங்க, ஸ்டில் மார்க்கெட் என்ன பண்ண எக்ஸ்பெக்டிங் சம் மோர் பேலன்ஸ் தேவைப்படுது. இன்னைக்கு லோல இருக்கு. தென் அகெயின் நாளைக்கு வந்து ஒரு அப்பர் மூவ் கொடுத்து அப்படியே பேலன்ஸ் பண்ணலாம். பண்ணும்போது இந்த ப்ரொஃபைல் வந்து இப்படி ஷேப், நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப் கிடைச்ச பிறகு அவங்க டைரக்ஷனை ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரக்சர்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே, இப்போ வீக்லி ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எங்க க்ளோஸ் வச்சிருக்காங்க, இந்த வீக்கோடைய லோல க்ளோஸ் ஆகும். இந்த வீக் இந்த கரண்ட் வீக்கோட லோல இங்க மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்காங்க. நாளைக்கு என்னது, பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி. ஓகேங்களா? அப்போ இந்த பிலோல இருந்து மார்க்கெட் இந்த பேலன்ஸை டெஸ்ட் பண்ண போவாங்களா? ஓகேங்களா? இந்த பேலன்ஸை டெஸ்ட் பண்ண போவாங்களா இல்ல இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகி ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனா உள்ள வருவாங்களா? இந்த ப்ரொஃபைலுக்கு ரெஸ்பான்சிவ் பையரா உள்ள போக போறாங்களா இல்ல இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலை பேலன்ஸ் பண்ண போறாங்க? அது நாளைக்கு நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அது டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து மந்த்லி அண்ட் வீக்லியில நமக்கு கிடைக்கக்கூடிய ரெஃபரன்சஸ். தென் டெய்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது டெய்லி ப்ரொஃபைல்ல இன்னைக்கு ஏற்கனவே ஒரு லேர்னிங் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த லேர்னிங் நம்ம பண்ணுவோம். நேற்று இந்த பர்டிகுலர் டேல இருந்து மார்க்கெட் என்ன ஒரு டி ஷேப் ப்ரொஃபைலா அப்சைடு நல்ல மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணல, கண்டினியூட்டி இல்லை, பேலன்ஸ், தென் அகைன் பேலன்ஸ், தென் அகைன் பேலன்ஸ். எஸ்டர்டே இந்த பிலோ பேலன்ஸ்ல ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சலா மார்க்கெட் மேல வந்து அகைன் இங்க பேலன்ஸ் பண்ணாங்க. ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சலா இருந்தது. இன்னைக்கு என்ன பண்றாங்க, பேரலல் ப்ரொஃபைலா வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பேரலல் ப்ரொஃபைல்
எண்ட் ஆஃப் த டே இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பேலன்ஸ் எங்க வந்து மேட்ச் ஆகுது? இந்த பேலன்ஸோட மேட்ச் ஆகுது. அப்போ மார்க்கெட் ஸ்டில் இன் தி ரேஞ்ச். ஸ்டில் இன் தி ரேஞ்ச். பர்ஃபெக்ட்டுங்களா? அப்போ கான்டெக்ஸ்ட் பிரகாரம் இன்னைக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு நாளைக்கு ட்ரேடிங்க்கு இருக்கு? ஸோ மார்க்கெட் க்ளோஸ் திஸ் பாயிண்ட். க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 பீரியட். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாக மார்க்கெட் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க இல்லை, இந்த பிளேஸ்லேயே இருந்திருக்காங்க. மார்னிங் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாக பேலன்ஸ் இருந்திருக்காங்க. அப்போ இந்த பேலன்ஸை கிளியர் பண்ணதுக்கு அகெயின் மார்க்கெட் டன் தி பேலன்ஸ். அப்போ இந்த பேலன்ஸ்ல இருந்து ஏன் இந்த ப்ரொஃபைல் மேலே போய் தான் பேலன்ஸ் ஆச்சு, இது பேலன்ஸ் ஆகி தான் கீழே வருது. ஓகே, இது பேலன்ஸ் இம்பேலன்ஸ் அப்படின்ற அந்த டாபிக்ல நாங்கள் அந்த பர்டிகுலர் லேர்னிங்கை பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட், செல்லிங் சிங்கிள் பிரிண்ட், நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு, மார்க்கெட் கரெக்டாக ரேஞ்சில் இருக்கு. அப்போ இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி வெளியில போய் எக்ஸ்பைரியை முடிப்பாங்களா, இல்லை திரும்பவும் உள்ள வந்து எக்ஸ்பைரியை கம்ப்ளீட் பண்ணுவாங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சலா மார்க்கெட் உள்ள வருமா, ஆஸ் பர் ரெஸ்பான்சிவ் பையரா உள்ள வர போறாங்களா, இல்லை ஓப்பன் டெஸ்ட் டிரைவா மார்க்கெட் வெளியில போறாங்களா? ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னது? மார்க்கெட் ஓப்பன் டிரைவ் ஆகி பேரிஷா போகுமா, இல்லை ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் ஆகி பேரிஷா போகுமா, இல்லை ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் ஆகி உங்களுக்கு மார்க்கெட் புல்லிஷ் வீவா திரும்பவும் ப்ரொஃபைல் உள்ளே போகுமா அப்படின்றத நாளைக்கு நம்ம கிளாரிட்டியா பார்க்கணும். அதுக்கு இப்போதைக்கு இருக்க ஒரே ரெஃபரன்ஸ் என்னது? இந்த 5th அணியோடைய லோ. ஓகே, பர்ஃபெக்ட்டுங்களா? ஓகே, இப்போ இந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத புரியறதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த ப்ரொஃபைலையும் இந்த ப்ரொஃபைலையும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்டை ஸ்லைட்டா உங்களுக்கு இந்த இடத்துல ஷேர் பண்றேன். இப்போ என்ன ஆகுதுங்க, மார்க்கெட் இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணிருக்கு, அப்புறம் இம்பேலன்ஸ் பண்ணிருக்கு, திரும்ப பேலன்ஸ் பண்ணிருக்கு. அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம் ஆயிருக்கு, தென் இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கு. இப்போ இது அப் சைடு போனதால இதை ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இதை வந்து செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். அப்போ மார்க் என்ன பண்ணா, இந்த டிஸ்ட்ரிபியூஷனை கிளியர் பண்ணாம கீழே வர முடியாது. ஸோ என்னங்க பண்ணாங்க, ஓப்பன் ஆகும் போதே கிளியர் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. கேட்டுங்களா? அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் என்ன, இந்த சிங்கிள் பிரிண்ட், இந்த சிங்கிள் பிரிண்ட், இந்த சிங்கிள் பிரிண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டே வராங்களா, ஃபைனலா இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வராங்க. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வாங்க கிளியர் பண்ணுவோம். அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷனை கிளியர் பண்ணாதான் இங்க இருந்து போன அந்த இனிஷியேட்டிவ் பையிங் ஆக்டிவிட்டியை மார்க்கெட்டால ரிஜெக்ட் பண்ண முடியும். பர்ஃபெக்ட்டுங்களா? இப்படிதான் நம்ம டபுள் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபாலோ அப்பை மார்க்கெட்ல பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம காம்பனன்ட்ஸ் பேஸ்டு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியா இருக்கும். கிளியரிங்களா? ஸோ த ஃபைனல் சம்மரைஸ் தி டுடே கான்டெக்ஸ்ட். So today distribution 1 and small distribution 2, the below the distribution market closed. So double distribution ரூலை மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். எப்படி? ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் 1 கிளியர் பண்ணும், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் 2 கிளியர் பண்ணும், அப்புறம் 1 கிளியர் பண்ணும், அதுக்கப்புறம் இந்த ஹையை கிளியர் பண்ணி தான் மார்க்கெட்டால ட்ரெண்டை கொண்டு வர முடியும். அப்போ இந்த க்ளோசிங்ல இருந்து பிலோல இருக்கிறது இருக்கக்கூடிய ஒரே ரெஃபரன்ஸ் இந்த புவர் லோ. இந்த ரெஃபரன்ஸை கிளியர் பண்ணாமல் மார்க்கெட்டால் கீழே போக முடியாது. பர்ஃபெக்டாக இருக்குங்களா? நிஃப்டியோட கான்டெக்ட், பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ட் அதே மாதிரி டபுள் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் 1, இது டிஸ்ட்ரிபியூஷன் 2. மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு. இன்னைக்கு இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் 2வை கிளியர் பண்ணும், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டால ப்ரைஸால என்ன பண்ண முடியும், ஆக்ஷனை மேலே கொண்டு போக முடியும். இந்த ஹை ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும், இந்த டெய்ல் ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும், இந்த ஹை வந்து ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். பிலோல வரும்போது சேம் இந்த பர்டிகுலர் லோ இன்னும் கிளியர் ஆகல, இந்த லோக்கு கீழே மார்க்கெட் கண்டினியூ ஆகி தென் ஃபர்தர் ரெஃபரன்ஸை ஃபாலோ பண்ணோம். பர்ஃபெக்ட்டுங்களா? ஸோ அகெயின் சொல்றோம், மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனை நீங்க கான்டெக்ஸ்டா ட்ரேட் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க.
ட்ரேட் ப்ரிப்பரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய சிஸ்டமை நீங்க இதுல என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஓஐ பார்க்குறவங்களா இருக்கலாம், நீங்க விக்ஸை ஃபாலோ பண்றவங்களா இருக்கலாம், நீங்க ஆர்எஸ்ஐயை ஃபாலோ பண்றவங்களா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், நீங்க ஒரு சிஸ்டம் வச்சுக்கலாம். இங்க மார்க்கெட் ஜெனரேட்டர் இன்ஃபர்மேஷன்ல மார்க்கெட் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும்போது உங்க சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களால என்ன பண்ண முடியும், அந்த ட்ரேடை கண்ட்ரோல்டா மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ. வில் சி ஆன் டுமாரோஸ் கான்டெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஹாவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ட்ரேட்.